கணபதியே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். டேய் ராம், இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க. அவங்க நம்ம கருத்துக்களை எல்லாம் கேட்பாங்களாம் ராம் என்றான் சோமு. அப்படியா? நான் நேற்று ஸ்கூல் வராததால் எனக்கு தெரியலை என்றான் ராம். சரி, சீக்கிரம் வா ராம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு என்றான் சோமு. மதிய இடைவேளையில் அனைத்து மாணவர்களும் மீட்டிங் ஹாலில் அமர்ந்தனர். அங்கு மதியம் 3 மணி அளவில் அந்த மாவட்ட கலெக்டர் மதிப்பிற்குரிய கலாராணி அவர்கள் வந்தார்கள். அனைவரும் எழுந்து நின்று குட் ஆஃப்டர்நூன் மேடம் என்றனர். குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன், உட்காருங்க என்றார் கலெக்டர். யார் யாருக்கு என்ன விஷயம் பிடிக்கும்? படிப்பது, விளையாடுவது, ஓவியம் வரைவது என்று கேட்டார் கலாராணி. பிறகு நீங்க எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஒவ்வொருவராக தங்கள் பதிலை சொல்லுங்க என்றார் கலாராணி. அமுதா, நான் டாக்டராக ஆசை என்றாள். வெரி குட், நெக்ஸ்ட் என்றார் கலாராணி. நான் இன்ஜினியர் மேடம் என்றான் சோமு. மேடம், நான் ஆடிட்டர் என்றான் அருண். சூப்பர் சில்ட்ரன். என்ன தம்பி, நீ மட்டும் ஒன்றும் பேசாம அமைதியா இருக்கியே? நீ என்ன படிப்பு படித்து என்னவாக போகிறேப்பா என்று நாமிடம் கேட்டார் கலாராணி மேடம். நான் விவசாயியாக ஆசைப்படுறேன் என்றான் ராம். வெல் செட் என்றார் கலாராணி. காரணம் சொல்ல முடியுமா தம்பி கேட்டார் கலாராணி. சொல்றேன் மேடம் என்றான் ராம். மேடம், எங்க தாத்தாவுக்கு சொந்தமான காலி நிலம் அதிக அளவில் உள்ளது. எங்க அப்பாவுக்கும் உடல்நிலை சரியில்லாததால் இங்கே வேலை செய்ய முடியவில்லை. தாத்தாவின் கிராமத்திற்கு சென்று விட்டார். அந்த காலி நிலத்தை விளைநிலமாக்க வேண்டும் என்பது என் அப்பாவின் ஆசை. அதனால் என் அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற நான் அந்த நிலத்தில் விளைநிலமாக்க மாற்றி விவசாயியாக போகிறேன் மேடம். என் விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று என் தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க மேடம் என்றான் ராம். சரியா சொன்னேராம் என்றார் கலெக்டர் கலாராணி. ஆனால் அதற்கு தேவையான பண வசதி எங்களிடம் இல்லைங்க மேடம் என்றான் ராம். நானும் பண உதவி செய்கிறேன் உனக்கு ராம். மேலும் உங்களுக்கு லோன் ஏற்பாடு செய்து தருகிறேன் ராம் என்றார் கலெக்டர் கலாராணி மேடம். தேங்க்யூ மேடம் என்றான் ராம். எப்போதும் நாம் வசதி குறைவானவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும். அடுத்தவர் வாழ்வில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். உங்களில் யாருக்காவது படிக்கும் ஆர்வம் இருந்து பண உதவி தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் இயன்ற அளவு உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்றார் கலெக்டர் கலாராணி மேடம். அனைவரும் கைத்தட்டினார்கள். இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.